வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பயங்கரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட குண்டு வெடித்து 9 பேர் உயிரிழப்பு. ஸ்ரீநகர் காவல் நிலையத்தில் பயங்கரம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வாக்குரிமை இல்லாத நிலை வரலாம். எஸ்ஐஆரில் குழப்பங்கள் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியீடு. திமுக கூட்டணிக்கும் தாவேக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி. டிடிவி தினகரன் பேட்டி. சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் 30,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனையடுத்து சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 186.94 கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு வீடுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஆரோக்கியமாக வாழ அடிப்படை தூய்மைதான் என்றும் எந்த பேரிடர் வந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பணி முக்கியமானது என தெரிவித்தார். மேலும் சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 200 வார்டுகளிலும் ஓய்வறைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தினமும் காலையில விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாம தூய்மையா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதுல நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். என்னதான் சத்துணவு, டயட், எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மை தான். வெயில், மழை, வெள்ளம், புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருதல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு. ஸ்ரீநகரில் பயங்கரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் வெடித்து சிதறியதில் போலீசார் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் பகுதியில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தும் ஒயிட் காலர் பயங்கரவாத அமைப்பு செயல்படுவது தெரிய வந்தது. இது தொடர்பாக மருத்துவர்களான முஜாமில் அகமது கனாய் மற்றும் ஷஹீன் சயீத் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 350 கிலோவிற்கும் அதிகமான வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் ரசாயனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஸ்ரீநகர் புறநகர் பகுதியான நவ்காமில் உள்ள காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வெள்ளியன்று யாரும் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் போலீசார் உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு தாள் 1 நவம்பர் 15ஆம் தேதியும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் 2 தேர்வு 16ஆம் தேதியும் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத 4.80 லட்சம் ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதன்படி நேற்று நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்விற்கு 1,07,370 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த தேர்வுக்கு தமிழகத்தில் 1,241 தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் 2 தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணிக்கும் தாவேக கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி இருக்கும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
சென்னை அடையாற்றில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி இருக்கும் என்று கூறினார். மேலும் பீகாரை போன்று தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் இருக்காது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் டிசம்பர் அல்லது ஜனவரியில் அமமுக கூட்டணி முடிவை அறிவிப்போம் என்று கூறியுள்ளார். காலம் இருக்கு. உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முடிச்சிடறேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல ஜனவரியிலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். சில பேர் நான் ஊடகங்கள்ல பாக்குறப்ப டிபேட்ல டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. ஆனா எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனா கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் குழப்பங்கள் உள்ளதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நிலையில் எஸ்ஐஆர் குறித்த தாவேக தலைவர் விஜய் தனது கருத்தை விளக்கமாக வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நாள்தோறும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் ஓட்டை இழக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் என்று விஜய் தெரிவித்துள்ளார். இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னால் என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் எங்கள் கேள்வி. இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னிலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இலங்கை கடலோர பகுதிகளை அடுத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மத்திய தொழிற்பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் மத்திய தொழிற்பாதுகாப்பு படை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இங்கு 1879 ஆண் மற்றும் பெண் கான்ஸ்டபிள்களுக்கான 50வது பிரிவு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு பிரிவு ஐஜி சரவணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார்.
தொடர்ந்து பேசிய அவர், நவீன பாதுகாப்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு ஏற்ப மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் வீரர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அங்கிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மேல்சித்தூர், குறுக்கப்பட்டி, ஆலச்சம்பாளையம், மேட்டுத்தெரு, மயிலம்பட்டி, தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் மண்பாண்டம் தயாரிப்பு தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் கூறுகையில், தங்களுக்கு போதுமான அளவு களிமண் கிடைக்காததால் மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாகவும், போதுமான அளவு ஏரியில் களிமண் எடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் எங்க தாத்தா தொழில தான் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஆனா நாங்க என்னன்னா இந்த கார்த்திகை மாசம் நாங்க தீப விளக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவு போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான், ரொம்பலாம் இல்ல. நாங்களும் முயற்சி பண்ணி எது பண்ணாலும் கிடைக்கிறது இல்ல. மண் ஏரியில இருந்து அள்ளிட்டு கொட்டிட்டு இருக்கோம். அது விலைவாசி அதிகமாயிருச்சு. என்னன்னா கரண்ட் பில் அதிகமாயிருச்சு. போன வருஷம் 10,000 செஞ்சோம்னா இந்த வருஷம் 8,000 தான் செஞ்சு முடிஞ்சது. எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு மண் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசு இது எப்பவும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இதை நிறைவேற்றி கொடுக்கணும். இது வருஷத்துல ஒரு டைம் மட்டும்தான் மண் எடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு வருது. நீங்க எப்பவும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பற்றாக்குறை இல்லாம தரணும்னு தமிழ்நாடு அரசு நாங்க ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். வேலூரில் ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூரில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ஜனார்த்தனன் தலைமையில் மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம், மாநில துணைத் தலைவர் நிலவு குப்பசாமி உள்ளிட்ட திரளான ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதில் 70 வயது நிறைவு பெற்ற ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் 10% ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கிட கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களையவும், பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறக்கூடிய வகையில் புதிய காப்பீட்டு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அந்த காப்பீட்டு திட்டத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை ஓய்வூதியதாரர்களும் காசில்லாமல் மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த திட்டம் அனைத்து மருத்துவமனைகளிலும் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கேற்ப தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை அதிரடியாக 2 முறை குறைந்ததால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை குறைந்து நகைப்பிரியர்கள் மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 11,550 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,520 குறைந்து 92,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 175 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 100க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் மளிகை பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேயிலை, மசாலா பொருட்கள் மீது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 50% வரை கடுமையான வரி விதிக்கப்பட்டது. இதனால் அமெரிக்காவில் இந்திய உணவுப் பொருட்களின் விலை சுமார் 30% வரை அதிகரித்தது. அதேபோல் மாட்டிறைச்சி உள்ளிட்ட பிற உணவுப் பொருட்களின் விலையும் வரலாறு காணாத உயர்வை சந்தித்தது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் அமெரிக்க மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் வகையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேயிலை, மசாலா பொருட்கள், பழச்சாறுகள், கோகோ, வாழைப்பழங்கள், ஆரஞ்சு, தக்காளி, சில வகை உரங்கள் மற்றும் மாட்டிறைச்சி ஆகிய 100க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பயங்கரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட குண்டு வெடித்து 9 பேர் உயிரிழப்பு. ஸ்ரீநகர் காவல் நிலையத்தில் பயங்கரம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வாக்குரிமை இல்லாத நிலை வரலாம். எஸ்ஐஆரில் குழப்பங்கள் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியீடு. திமுக கூட்டணிக்கும் தாவேக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி. டிடிவி தினகரன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.